பாணாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவிடம் சென்று வரம் ஒன்றை கேட்டான். அழகிய கன்னி பெண்ணினால் தான் என் மரணம் நிகழ வேண்டும் என்பதுதான். வரத்தை பெற்றான். தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் இறைவனிடம் சென்று முறையிட்டார்கள். பார்வதி தேவிய பூலோகத்தில் குமரியாக அவதரித்தாள். சிவபெருமான் சுசீந்திரத்தில் தானுமாலையனாக அவதரித்தார். தகுந்த பருவம் வந்தவுடன் திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள். குமரிக்கு திருமணம் நடந்தால் பாணாசுரனை அழிப்பது யார் என நினைத்த நாரதர் தானுமாலையனிடம் சென்று, சூரியன் உதிப்பதற்குள் திருமணம் நடக்கும் இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும், இல்லை என்றால் திருமணம் நடக்காது என்று சொன்னார். ஒப்புக்கொண்டார் தானுமாலையன். திருமண நாள் வந்தது. தானுமாலையன் சுசீந்திரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார். செல்லும் வழியில் நாரதர் சேவல் கூவுவதைப் போல் கூவிவிட்டார். சூரியன் உதித்து விட்டான். இனி நாம் அங்கு சென்றால் திருமணம் நடக்காது என நினைத்த தானுமாலையன் சுசீந்திரத்துக்கே திரும்பிவிட்டார். புக்க கோபத்தில் இருந்த குமரி தனக்கு வைத்திருந்த நகைகளையும் பூக்களையும் அள்ளி வீசிவிட்டாள். அவள்தான் குமரி அம்மன். நன்றி.